ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி தான் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வாட்டி பைத்தன் சீரீஸ் பார்க்க போகிறோம். இந்த செமஸ்டரில் தான் பைத்தன் இருக்குது, இல்லை இப்போ தான் நீங்கள் பைத்தன் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி யூஸ்ஃபுல். நான் டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஃபாலோ பண்ணுங்கள். வெரி பேசிக்ஸ்லேருந்து தான் போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பைத்தன் ஐடி விஎஸ் கோட் மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா பேசிக்ஸ்க்கு அதெல்லாம் எதுவும் தேவைப்படாது. நீங்கள் ஒரு ஆன்லைன் கம்பைலர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போயிட்டு பைத்தன் ஆன்லைன் கம்பைலர்னு போடுங்க. அதில் வர ரிசல்ட்டில் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆன்லைன் கம்பைலர் ஓப்பன் ஆகும். நான் கூட இன்றைக்கி வந்து ஒரு ஆன்லைன் கம்பைலரில் தான் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் அப்படின்றது ஒரு ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன். ஸோ எப்பயுமே ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணணுன்னா அந்த ஃபங்க்ஷன் நேமை கொடுத்துட்டு இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நான் பிரிண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். பிரிண்ட்டுன்றது என்னன்னா நீங்கள் பிரிண்ட்டுக்குள்ளே என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். நான் ஹாய்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு ஹாய்னு வருது. ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வேர்டிங்ஸில் என்ன கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா டபுள் கோட்ஸில் போட்டு கொடுக்கணும். நான் ஹலோன்னு கொடுக்குறேன், ஹலோ ஹாய்னு கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நான் டபுள் கோட்ஸில் போட்டு கொடுத்துருக்கேன், ஏன்னா இது வேர்டிங்ஸில் இருக்கிறதுனால. ஓகே, இப்போ இதுவே வந்து ஒரு நம்பரில் கொடுக்க போகிறேன் அப்படின்னா வேர்டிங்ஸ்லாம் ஜஸ்ட் நம்பர் கொடுக்குறேன்னா இதுக்கு நம்மளுக்கு இந்த டபுள் கோட்ஸ் தேவையில்லை. இதுவுமே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே பிரிண்ட் ஆக போகுது. அப்போ தனித்தனியாக தான் கொடுக்கணுமா, ஒன்றா வேர்டிங்ஸில் கொடுக்கணும் இல்லை நம்பரில் தான் கொடுக்கணுமானா இல்லை, ரெண்டும் சேர்ந்து கூட கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட் டபுள் கோட்ஸில் ஹாய்னு கொடுத்துட்டு கமா போட்டு ஃபைன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு வேர்டிங்ஸ் கொடுத்துருக்கேன், கமா போட்டு அந்த நம்பர் கொடுத்துருக்கேன். அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஹாய் ஃபைன்னு வரணும். ஓகே, ஸோ உங்களோட டாஸ்க் என்னென்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களோட நேம் பிரிண்ட் பண்ணுறது கொடுங்க. அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களோட நேம் அண்ட் ஏஜ் ரெண்டும் சேர்ந்து வந்து பிரிண்ட் ஆகணும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணுங்கள். அவுட்புட் என்ன வந்ததோ எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் இதுக்கு செமிகோலன்லாம் தேவையில்லை. ஸோ பைத்தன் வந்து ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ் தான். இதுக்கு அந்த பெரிய ஜாவாவில் C++ எல்லாம் ஃபாலோ பண்ண மாதிரி ரூல்ஸ்லாம் கிடையாது, செமிகோலன் போடணும்லாம் கிடையாது. ஓகே, ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வேர்டிங்ஸில் கொடுத்தீங்கன்னா டபுள் கோட்ஸ், நம்பரில் கொடுத்தீங்கன்னா எதுவுமே கொடுக்க வேண்டாம். ரெண்டும் சேர்ந்து கொடுக்கணுன்னா நடுவில் ஒரு கமா போட்டுக்கணும், அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ரெஷன் மாதிரியும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ப்ரெஷன்னா என்னது, நான் வந்து 4+2ன்னு கொடுக்குறேன். ஸோ டைரெக்டாக நம்பர் கொடுக்காம இதை ஆட் பண்ணி எனக்கு ரிசல்ட் வர மாதிரி கொடுக்குறேன், அப்படியும் கொடுக்கலாம். ஸோ எனக்கு ரிசல்ட் என்னன்னு வரணும், 6ன்னு வரணும். ஸோ இங்கே எனக்கு 6ன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ ஒரு சிம்பிளான பிரிண்ட் ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் புது புது கான்செப்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.